ஆண்டாள் நம்மளை அழைச்சிட்டா. மார்கழி வந்துருச்சு, இப்போயாவது மாறலாமா? அவங்க நமக்கு நேரடியாக சொல்கிறாங்க, நீ மாற நினைக்கிறியா, உனக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும். அந்த கட்டுப்பாடு தான் விரதம். ஆனால் நம்ம நினைக்கிற விரதமும் ஆண்டாள் சொல்கிற விரதமும் ஒன்றும் கிடையாது, ரெண்டும் வேறு வேறு. இப்போ தான் விரதம் ஆரம்பிக்க போகுது. வையத்துள் வாழ்வீர்கள். ஆண்டாள் யார் அழைக்கிறா தெரியுமா? சாமியார்களை இல்லை, துறவிகளையும் ஆண்டாள் கூப்பிடலை, சாதாரண வீட்டு பெண்களை கூப்பிடுறா ஆண்டாள். அதாவது நம்மளை தான் ஆண்டாள் கூப்பிடுறாங்க. நாட்டுக்குள்ளே போய் விரதம் தவம் இந்த மாதிரி எதையும் இருக்க சொல்லலை. குடும்பத்துக்குள்ள, வேலைக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள விரதம் இருக்க சொல்கிறாங்க. அது எப்படின்னு சாத்தியம் தானே கேட்குறீங்க? இப்போ தான் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆண்டாள் சொல்கிறாங்க, பால் குடிக்காத, நெய் சாப்பிடாத. ஐயோ பெரிய கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டாள் பாலையும் நெய்யையும் சொல்லலை, உங்களின் ஆசையை கட்டுப்படுத்த சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத செலவு, தேவையில்லாத கோபம், தேவையில்லாத ஒப்பீடு, இதை எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நில்லுங்க, விரதம் என்பது தண்டனை இல்லை. கடவுள் என்றால் நமக்கு எப்பயுமே கஷ்டத்தை தான் தருவாருன்னு நம்ம மனசில் நம்மளாம் ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டோம். ஆனால் ஆண்டாள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கடவுள் உன்னை எப்பயுமே கஷ்டப்படுத்த மாட்டார், உன்னை எப்பயுமே சீர்படுத்தின்னு தான் இருப்பார். விரதம் என்பது உடம்பை கஷ்டப்படுத்துகிற வேலை இல்லை, மனசை தூய்மையாக்குற வேலை. இன்னைக்கு ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நம்மளாம் ஏன் இன்னைக்கு சோர்வாக இருக்கோம்? வேலை அதிகம், ஒப்பீடு அதிகம், எதிர்பார்ப்பும் அதிகம். ஆண்டாள் சொல்கிறாங்க, முதல்ல உன் வாழ்க்கையை தூய்மைப்படுத்து, கொஞ்சம் டெய்லியும் சீக்கிரம் வந்துடி, தேவையில்லாத சண்டையை விட்டுடேன், கொஞ்சம் மௌனம் பழகலாம். இதுதானே மார்கழி விரதம். பெண்களுக்கான ஒரு முக்கிய செய்தி. ஆண்டாள் ஏன் பெண்களை முன்னிலைப்படுத்துகிறா? பெண்ணிடம் மனசு அமைதியாக இருந்தால் குடும்பம் அமைதியாகும், குடும்பம் அமைதியானா உறவுகள் நிம்மதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சமூகமும் அமைதியாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற சக்தி ஒரு சமுதாயத்துக்கே கொடுக்குற சக்தி. இது எத்தனை பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. சமுதாயத்தின் மேலே உங்களுக்கு எல்லாம் அக்கறை இருக்குதானே? நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னாவே சமூகம் தன்னால் நல்லா மாறிடும். ஒரே ஒரு ரூபாயாக இருந்தாலும் 1000 மாற்றுற சக்தி இந்த பெண்களுக்கு தான். அதனால தான் ஆண்டாள் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கா. விரதம்னா சாப்பிட்றது இல்லை அப்படின்னு நினச்ச உங்கள் டவுட் சரியாயிடுச்சா? விரதம் என்பது சாப்பிடாமல் இருப்பதல்ல, புரிஞ்சிடுச்சுல? விரதத்தில் எந்த துன்பமும் கிடையாது. இந்த விரதத்துக்கு பயமெல்லாம் தேவையே இல்லை. இந்த மார்கழியில் ஒரு சின்ன விரதம் எடுத்துக்கோங்க. அவசரமாக கோவப்பட மாட்டேன், தேவையில்லாத எந்த ஒரு வார்த்தையையும் நான் பேச மாட்டேன் சொல்லுங்கள். சொல்லாதீங்க, கடைப்பிடிங்க. என்ன நானே கொஞ்சம் கவனிப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களை நீங்கள் முதல்ல நல்லா கவனிங்க. நம்ம போகிற பாதை சரிதானே? காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட பணியை செய்ய புறப்படுறது மட்டும் வேலை இல்லை, நம்மளை கவனிச்சுக்கிறதும் ஒரு வேலை தான். என்ன எல்லாரும் வேலையை சரியாக செய்கிறீங்களா? ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இதுதான் ஆண்டாள் கொடுக்குற விரதம். இந்த ஆண்டாள் விரதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் முதல் முறையாக தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப்பை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ நல்லா தானே இருக்குது, தாராளமாக நண்பர்களுக்கு பகிரலாம். ஆண்டாள் எதுக்கு நம்ம எல்லாம் எழுப்புறா அப்படின்னு ஃபஸ்ட்டில் பார்த்தோம். அடுத்து ஆண்டாள் விரதம்னா என்னன்னு தெளிவாக விளக்கி சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன தெரியுமா? நம்ம ஒருவரை எழுப்பிக்கணும். பார்ட் 3 அப்படின்னா என்னென்னு பார்ட் 3ல் பார்த்துருவோமா? அது வரைக்கும் உங்கள் அன்போடு விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் தமிழ் சோஷியல் ஹப். எல்லோரும் மறக்காமல் விரதத்தை ஃபாலோ பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். 3ல் பார்க்கலாம். பாய்.